ஹாய். ஸோ இந்த வீடியோ பிளான்டு வீடியோலாம் கிடையாது. எதர்ச்சியா இன்றைக்கி ஃப்ரீ டைமில் நான் சில வீடியோஸ் பார்க்கும்போது, இந்த வீடியோ நான் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோலாம் பதிவு பண்ணது கிடையாது. இது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ பண்ணுறேன். என்னென்னா நம்ம ரீசெண்ட் டேஸில் தளபதிக்கு நிறைய விமர்சனங்கள் தளபதி மேலே வர்றத நம்ம பார்க்குறோம். ஆஸ் அ டிவிகே சப்போர்ட்டராக நமக்கு அது கோபம் வருது. ஓகே. பட் அதில் எனக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. விமர்சனங்கள் வரதான் செய்யும். அரசியலுக்கு வரும்போது விமர்சனங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பழமொழி இருக்குது, மலையை பார்த்து நாய் குலைக்குது அப்படிங்கிறது. மலை அதை விட ஒரு உயரத்தில் ஒரு விஷயம் இருக்கும்போது, அதால் அந்த உயரத்தை எட்ட முடியல அப்படிங்கும்போது, அது ஆப்வியஸாக அதை பார்த்து குலைக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். மலையை பார்த்து நாய் குலைக்குது. எவ்வளோ நேரம் குலைக்குங்க, குலைக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டோன்னா, அவர் ரொம்ப நல்லா கத்திட்டு தாங்க இருக்கார். எல்லாத்துக்கும் கத்துவார், எல்லாரையும் கத்துவார். இதே விஜயகாந்தையும் அவர் வந்து பேசியிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. அதே விஜயகாந்த் இறந்தப்ப அவரையுமே அவர் வந்து ரொம்ப அப்படியே மேலே தூக்கி அவர் பேசினதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டாக பேசியிருக்காரு. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சீமான் அவர்களோட பேச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் பேச்சு முன்னும் பின்னும் முரணுமா மட்டும்தான் இருக்கும் எப்போவுமே. இதுக்கு 2 காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, எல்லாரும் கணிக்கிற மாதிரி அவர் ஒரு பச்சோந்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2வது, என்னோட கணிப்பு, அவர் மனநல பாதிக்கப்பட்டவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம விஜயலக்ஷ்மி அவங்க ஆக்ட்ரஸ், அவங்க விஷயத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். பழகியிருக்காரு, ஃபோட்டோ இருக்குது, காமிக்கிறாங்க. பழகலைங்கிறத அவர் மறுக்கவும் இல்லை. நீ பண்ண ப்ராமிஸை நீ காப்பாற்றலை அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து இந்த விஷயத்த வெளியில் கொண்டு வராங்க. அதை தாண்டி எதுக்காக வெளியில் கொண்டு வந்தாங்களோ, ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க, வேண்டாங்கும் போது வெளியில் வந்திருக்கீங்க. வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் நடத்துகிற விதத்துலேயும் பேசின விதத்துலேயுமே நமக்கு வந்து அவரோட கேரக்டர் தெரியுது. ஒரு ப்ரெஸ் மீட் கிடையாது, ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட ஒரு இடத்துல கேட்கும்போது அதுக்கு அவர் தந்த பதில் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே பாதிச்சுது. அவர் சொல்லியிருந்தார், அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி அவள் வந்து என்னை வச்சுக்க சொல்கிறா, அப்படி பண்ணவா உன்னோட மருமக என்னை சும்மா விட்டுருவாளா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா எடு செருப்ப அப்படின்னு ஏதோ சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இத்தனை நாள் வச்சுட்டு இருந்த இவர் அவங்க அப்பா எடு செருப்புன்னு சொல்லலையாம், அதை கண்டினியூ பண்ணுன்னு சொன்ன அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து எடு செருப்புன்னு சொன்னாராம். இது உண்மையாகவே இருந்திருந்தால் கூட ஒரு பொது வெளியில் அதை காமெடியாக சொல்லி, அதுவும் அவங்க மனைவி வந்து உனக்கு இப்படி இருக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு கேட்டாங்களாம். அதை வேற சொல்லி சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது மட்டும்தான் வந்து என்னால் அப்படி தான் பார்க்க முடியுது. தவிர மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம என்னங்க பண்ணுவோம்? அடிப்போமா, திட்டுவோமா? அப்படி தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. 2வது, எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் அப்பான்னு கூப்பிட்றது பார்த்து சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னார். அப்பா, யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அப்பா அப்படிங்கும்போது தளபதி அங்கிள்னு கூப்பிடுறதுல தப்பில்லையே. ஒரு வேளை அவரும் அவங்க அப்பான்னு கூப்பிடணுன்னு இவர் எதிர்பார்த்தாரோ என்னன்னு தெரில. ரொம்ப கடுப்பாயிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க. அடுத்த 5 இயர்ஸ் ரூல் பண்ணணுன்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டும் வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ ஆப்வியஸாக அதுக்கு தடங்கலாக ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அதே கான்செப்ட் தான். அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்குமே நம்ம தளபதி மாநாட்டில் சொன்ன மாதிரி ஒரே பதில் தான். எதிர்காலம் வரும், நம் கடமை வரும்,
இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்போம். நான் ஏன் இது பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒரு தோழர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சீமானை பார்த்தேன்னா அவ்வளோதான் நான் அடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இதில் உங்களோட பாசம் எனக்கு புரியுது. ஆனால் நம்மளே அந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்டென்ஷன் திருப்பி அவங்கள வந்து ஏற்றி விடக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா? இந்த சீமான் ஆகட்டும், இல்லை டிஎம்கே சார்ந்தவங்களாகட்டும், இந்த மைக் ரிப்பேர் அது இது எல்லாமே இருக்குல்ல. இதெல்லாம் பண்ணும்போது மக்கள் அதை பார்க்குறாங்க இல்லையா? அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு நம்மளோட பதில் எலெக்ஷன்லயா தான் இருக்கணும். இப்போது 2 தரப்புலயும் இல்லாம நடுத்தரமான மக்கள் இருப்பாங்க. டிஎம்கேலயும் இல்லாம, டிவிகேலயும் இல்லாம, யாருக்கு ஓட் பண்ணுறதுன்னு இன்னும் முடிவு செய்யாத ஒரு சில பீப்பிள் இருப்பாங்க இல்லையா? அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கல்ல என்ன நடக்குதுங்கிறது. ஸோ இவங்கள வெளிச்சம் போட்டு திரையில் ஒரு படமாக ரொம்ப அழகாக காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்க்குறதுக்கு. அதை எல்லாரும் பார்த்து முடிவு பண்ணிக்கட்டும். ஸோ எலெக்ஷனில் அதுக்கான முடிவு வரும். நேர்மையாக இந்த எலெக்ஷன் நடக்குதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான முடிவு தெரியும். ஸோ அதனால் வந்து அப்போ பார்த்துக்க அந்த முடிவு பதில் சொல்லும். நம்ம வந்து இல்லை நமக்கு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம தளபதி மேலே பாசம் வச்சுருக்கோம், எல்லாமே ஓகே தான், தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஃபேமிலியும் நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய வேலைகள் கடமைகள் நமக்கெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை தான் பார்க்கணும். இந்த மாதிரி குலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அட்டென்ஷன் திருப்பக்கூடாது. அதை வந்து நடுத்தரமாக இருக்க மக்கள் அதை பார்த்து அவங்க வந்து முடிவு எடுத்துப்பாங்க. அந்த முடிவு பதில் சொல்லும். ஸோ இந்த வீடியோ நான் போட்டதுக்கு ரீசன் என்னென்னா, ஜஸ்ட் இக்னோர். ஸோ நம்ம வந்து நல்லோர் முகத்திலே முழிப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.